முருகா ஓம் முருகா முத்தமிழ் இறைவா வடிவேலா சக்தியின் மகனே மால் மருகா சரவண பவனே குருபாலா. திருவாழ்க திருவேதனை குருவாழ்க குருவேதனை. ஓம் கம் கணபதே நமக. ஓம் முருகாசரணம். ஓம் கந்தாசரணம். ஓம் சம் சரவணபவாய நமக. இன்று விஸ்வாவசு மார்கழி மாதம் 6ஆம் நாள், ஆங்கில வருடம் 2025 டிசம்பர் மாதம் 21ஆம் நாள், கிழமை, ஞாயிற்றுக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன். மேஷம். இன்று தனவரவு பணவரவு நன்றாக இருக்கும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கல் சுமூகமாக இருக்கும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் பேச்சுக்கள் நடைபெறும். நண்பர்கள் மூலமாக ஆதாயங்கள் அனுகூலங்கள் உண்டாகும். நண்பர்கள் புதிதாக வந்து சேருவார்கள். புதிய நண்பர்களால் நட்பு வட்டம் விரிவடையும். அக்கம் பக்கத்தினரால் விரயம் ஏற்படும். குழந்தையின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. கணக்கு வழக்குகளில் ரகசியமாக எதையும் செய்யாதீர்கள், மாட்டிக்கொள்வீர்கள். ஆகவே கணக்கு வழக்குகளை சரிவர தணிக்கை செய்து ஆடிட்டிங் ப்ராப்ளம்லாம் தவிர்த்துக்கோங்க. புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும். தாய் தந்தையரோட ஆதரவு நன்றாக இருக்கிறது. சகோதரர் ஆதரவு நன்றாக இருக்கிறது. உங்களுடைய செல்வாக்கு குடும்பத்தில் நல்லபடியாக எல்லோராலும் மதிக்கப்படுவீர்கள். தொழில் சார்ந்த அலைச்சல்கள் இருக்கும். தொழில் சார்ந்த பயணங்கள் வெற்றியை தரும். ரிஷபம். சுய சிந்தனை அதிகரிக்கும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். ஆகவே இன்று தேவையில்லாத விஷயங்களை செய்து பணிச்சுமையை கூட்டிக் கொள்ளாதீர்கள். உங்களுக்கு எது வருமோ, எது இயல்பாக செய்ய முடியுமோ, உங்களால் எதை செய்ய முடியுமோ அந்த வேலையை செய்யுங்கள். இல்லையெனில் பணியில் அழுத்தங்கள் கூடும். குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் நடைபெறும். தனவரவு பணவரவு நன்றாக இருக்கும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கல் சுமூகமாக இருக்கும். தாயாரின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. உறவினர்களால் சங்கடங்கள் வந்து சேரும். நண்பர்கள் புதிய நண்பர்கள் சேர்வார்கள். நட்பு வட்டம் விரிவடையும். நண்பர்களால் அனுகூலம் ஆதாயம் உண்டாகும். புதிய ஒப்பந்தங்கள், புதிய தொழிலாளிகள், புதிய கூட்டாளிகள், புதிய முதலீட்டாளர்களால் வந்து சேருவார்கள். அரசு விஷயங்கள், அரசாங்கங்களில் பிரச்சனைகள் ஏற்படும். தாய் தந்தையிடம் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். பெண்களிடம் கவனமும் கண்ணியமாகவும் பழக வேண்டும். மிதுனம். நீண்ட நாள் விருப்பங்கள் நிறைவேறும். குழந்தைகளின் விருப்பத்தை நீங்கள் நிறைவேற்றுவீர்கள். பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரும். சகோதரருடைய ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. நண்பர்கள் விரோதிகளாக மாற வாய்ப்பு இருக்கிறது. அரசு விஷயங்களில் எதிர்பார்த்த பலனை பெறலாம். பெற்றோர்கள், சகோதரர்கள், பெண்கள் ஆதரவு என எல்லோருடைய ஆதரவு இன்று அமோகமாக இருக்கிறது. அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். திட்டமிட்ட பயணங்கள் வெற்றி வரும். தொழிலில் உங்களை அடையாளப்படுத்தி தன்னிலைப்படுத்திக் கொள்வீர்கள். சகோதரருடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். ஆகவே பெண்களிடமும் கவனமும் கண்ணியமாக பழகிக் கொள்வது அவசியமாகிறது. கடகம். உங்கள் திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். மரியாதை கிடைக்கும். ஆனால் அதற்காக நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும். சில எதிர்ப்புகளை எல்லாம் சமாளிக்க வேண்டியிருக்கும். தாய் தந்தை, சகோதரர், பெண்கள் என இன்று அனைவரிடமும் நீங்கள் விரோதம் பாராட்டக்கூடிய நாளாக இருக்கிறது. ஆகவே இன்று நீங்கள் சும்மா இருப்பதே நல்லது. அதாவது மௌனம் பரம ஔஷதம் வாங்கலாம். அதேமாதிரி அனாவசியம் எதுவும் பேசாதீங்க. உணர்ச்சி வசப்பட்டு தரம் தாழ்ந்து பேச வேண்டாம். தரம் தாழ்ந்த வார்த்தைகளை உபயோகிக்க வேண்டாம். நண்பர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள். அவர்களால் ஆதாயம் உண்டாகும். புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கையெழுத்தாகும். விரும்பிய ஒப்பந்தங்கள் இன்று கிடைக்கப்படுவீர்கள். பயணங்கள் பிரச்சனையை தரும் என்பதால் அதையெல்லாம் தவிர்ப்பது நல்லது. தொழிலில் அதிகாரிகள் ஆதரவு நன்றாக இருக்கிறது. அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். அனுபவஸ்தர்கள், மூத்தவர்களோட சீனியர்ஸோட அட்வைஸை கேட்டு நடத்துவது ரொம்ப நல்லது. குடும்பத்தில் சிறு சிறு குழப்பங்கள் வந்து சேரும். உறவினர்களால் உங்களுக்கு சில பிரச்சனைகளும் எதிர்ப்புகளும் தோடலாம். அவர்களிடம் கவனமும் கண்ணியமாக பழகிக்கொள்ளுங்கள். சிம்மராசி அன்பர்களை, ஓடி ஓடி உழைக்கும் உங்களுக்கு உங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. தொழிலில் உங்களுடைய முயற்சிகள் வளர்ச்சிக்கு தேவையான மாற்றங்கள் எல்லாம் செய்து வெற்றி காண்பீர்கள். போட்டி பந்தயங்களில் வெற்றி பெறுவீர்கள். எதிர்பார்த்த நல்ல தகவல்கள் வந்து சேரும். உறவினர்கள் நண்பர்கள் போல் உங்களிடம் பழகுவார்கள். நண்பர்கள் உறவினர்கள் போல் உங்களிடம் பழகுவார்கள். அரசு விஷயத்தில் அரசு இடங்களில் எதிர்பார்த்த பலன்களை பெறலாம். தாய் தந்தையர், பெற்றோர், பெண்கள் எல்லோரும் உங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்ற உதவி செய்வார்கள். எல்லோராலும் உங்களால்
உங்களை அனுசரித்து போவதால் உங்களுக்கு இந்த நாள் மகிழ்ச்சியான நாளாகவே இருக்கும். திட்டமிட்ட காரியங்கள் வெற்றி பெறும், திட்டமிட்ட பயணங்கள் வெற்றி பெறும். தொழிலில் சில மறைமுக எதிர்ப்புகள், பிரச்சனைகள் வந்து சேரும். அதையெல்லாம் சமாளித்து வெற்றி காண்பீர்கள். குழந்தையின் வளர்ச்சி உங்களுக்கு பேரும் புகழையும் பெற்றுத்தரும். கன்னி, வீட்டில் சுபகாரிய பேச்சுக்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தனவரவு பணவரவு நன்றாக இருக்கிறது. உங்களுடைய திறமைகள் மதிக்கப்படும். உறவினர்கள், நண்பர்கள், தாய் தந்தையர், சகோதரர், பெண்கள் என அனைவராலும் உங்களுக்கு அனுகூலங்கள் உண்டாகும். செல்வாக்கு அதிகரிக்கும். அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். மூத்தோர்கள் ஆசீர்வாதம் உண்டாகும். நண்பர்களுடன் சில விரோதம் பாராட்ட வாய்ப்பு இருக்கிறது. தொழில் சார்ந்த பயணங்கள் வெற்றி தரும். தொழிலில் தெளிவாக திட்டமிட்டு வெற்றிகளை பதிவு செய்வீர்கள். குழந்தைகளின் செயல்பாடுகள் திருப்தியை தருகிறது. குடும்பத்துடன் ஒரு புனித யாத்திரை செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. உறவினரிடம் கோபதாபத்தை குறைத்துக் கொள்வது நல்லது. பெண்களிடமும் கவனமும் கண்ணியமாக பழகுவது நல்லது. துலாம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும், சுயசிந்தனை அதிகரிக்கும். அதனாலே நீங்கள் எல்லா வேலையிலும் இழுத்து போட்டு செய்து விமர்சனத்தை கொள்ளாதீர்கள். உங்களுக்குரிய வேலையில் மட்டும் செய்யுங்கள். பிற விஷயத்தில் தலையிடாதீர்கள். வீட்டில் சுபகாரிய பேச்சுக்கள் நடைபெறும். நண்பர்கள் உங்கள் மனமறிந்து நடப்பார்கள். தாய் தந்தையர், சகோதர பெண்கள் என அனைவரும் உங்களிடம் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. விரும்பிய பயணங்களை மேற்கொள்வீர்கள். தொழில் எதிர்ப்புகள், பணி சுமை, பணி அழுத்தங்கள் தோன்றி மறையும். அதையெல்லாம் சமாளித்து தான் ஆக வேண்டும். குழந்தைகளின் செயல்பாடு உங்களுக்கு திருப்தியை தருவதோடு உங்களுக்கு பேரும் புகழையும் பெற்றுத் தருவார்கள். தொழிலில் எதிர்பாராத சங்கடங்கள் வந்து நீங்கும். குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும். விருச்சிகம், நீண்ட நாள் திட்டங்கள் நிறைவேற்றாமல் இருந்தால் அதையெல்லாம் இன்று நிறைவேற்றி வெற்றி காணப் போகிறீர்கள். நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். உங்களுக்கு அலுவலகத்தை ஆதாயத்தை பெறுவதற்கு உறுதுணையாக இருப்பார்கள். குடும்பத்தில் எல்லோரும் உங்களுடைய பேச்சு கேட்பார்கள். தாய் தந்தையர், பெண்கள், நண்பர்கள், சகோதரர்கள் அனைவரும் உங்கள் பேச்சை கேட்டு நடப்பதால் இன்று உங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். திட்டமிட்ட பயணங்கள் வெற்றி பெறும். தொழிலில் உங்கள் லட்சியங்களை அடைவதற்கு எடுத்த முயற்சிகள் எல்லாம் வெற்றியை கண்டு தொழில் லட்சியங்களை அடைவதில் ஒரு வரலாற்று சாதனைகளை புரிவீர்கள். குழந்தைகள் விஷயத்தில் கவனம், கண்காணிப்பு, கண்டிப்பு, வழிகாட்டுதல் எல்லாம் அவசியமாகிறது. அந்நியர்கள், வேற்றுமொழி பேசுவோர் உங்கள் திறமைகளை மதிப்பார்கள். குடும்பத்தில் கரார், கண்டிப்பு என்ற பேச்சை குறைத்துக் கொள்வது நல்லது. மூத்தோர் சொல் கேட்டு நடப்பது நல்லது. பேச்சில் கோபதாபத்தை குறைத்துக் கொள்வது நல்லது. பெண்கள் உங்கள் பேச்சினால் ஈர்க்கப்படுவார்கள். குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும். விருச்சிகம், பணி சுமை, பணி அழுத்தங்கள் அதிகரிக்கும். ஆகவே பிறர் விஷயத்தில் தலையிடாமல் உங்கள் விஷயத்தில் மட்டும் வேலை செய்தால் இதை சமாளித்து விடலாம். இருந்தாலும் இறுதி வெற்றி உங்களுக்கு என்பதால் பணி சுமை, பணியில் வரும் அழுத்தங்கள் உங்களுக்கு சுமையாக இல்லாமல் சுகமாகவே இருக்கிறது. குழந்தைகளுடைய தெளிவான செயல்பாடுகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். குறுகிய தூர பயணங்கள் வெற்றியை தரும். தாய் தந்தையர், சகோதரர், பெண்கள் அனைவரும் உங்களை சார்ந்திருப்பதால் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியாகவே இருக்கும். தொழிலில் திறமையாக திட்டமிட்டு வெற்றிகளை பதிவு செய்வீர்கள். குழந்தைகளின் செயல்பாடுகள் திருப்தியை தருகிறது. அதிர்ஷ்டம் கை கொடுக்கும் என்றாலும் அதையே நம்பி வேலை செய்யாதீர்கள். சில சமயங்கள் அது கைவிட்டுவிடும். குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும். நண்பர்களுக்காக சில அலைச்சல்களை சந்திக்க நேரிடும். சில நேரங்களில் கிடைக்கக்கூடிய ஒப்பந்தங்கள் கை நழுவி போகலாம். ஆகவே ஒப்பந்தங்கள் செயல்படுத்துவதில் கவனம் தேவை. புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திடும் முன் ஒரு முறைக்கு 4 முறை படித்து பார்த்து செய்வது நல்லது. நண்பர்களுக்காக அலைச்சல்களையும் விரயங்களையும் சந்திக்க நேரிடும். வாழ்க்கை துணையால் பொருளாதார வளர்ச்சி இருப்பதால் அவர்களால் உங்களுக்கு இந்த நாள் இனிய நாளாகவே இருக்கிறது. மகரம், உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறி தொழிலில் புதிய சாதனைகளை புரியப் போகிறீர்கள். குழந்தைகள் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள். பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது நிலுவையில் இருந்தால் அதையெல்லாம், பிரச்சனைகள் நிலுவையில் இருந்தால் அதெல்லாம் என்று சாதகமான தீர்ப்புகள் வரும். குடும்பத்தில் அந்நியர் தலையீடை தவிர்ப்பது நல்லது. பேச்சில் ஒரு அந்நிய கலப்பு வேண்டாம். தொழிலில்
நல்ல தகவல் வர தாமதமாகும். போட்டி பந்தயங்கள் வெற்றி பெறுவதில் சிரமம் இருக்கும். குழந்தைகள் விஷயத்தில் கவனம், கண்காணிப்பு, கண்டிப்பு, வழிகாட்டுதல் இது எல்லாம் தேவைப்படும். குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும். வம்பு வழக்குகளில் போகாதிருப்பது நல்லது. வந்த வம்பு வழக்குகளின் தவிர்ப்பது நல்லது. ஏனால் வம்பு வழக்குகள் எல்லாம் என்று உங்களுக்கு சாதகமான பலனை தராது என்பதை ஞாபகத்தை வைத்துக்கொள்ள வேண்டும். நண்பர்கள் உங்களுடைய வெற்றிக்கு உறுதுணையாக இருப்பார்கள். தாய், தந்தையர், சகோதரர், பெண்கள் என அனைவருக்காகவே இன்று நீங்கள் ஒரு அலைச்சல்களையும் அல்லது விரயங்களையும் சந்திக்க நேரிடும். ஓரளவு எல்லாரையும் சேர்த்து ஒரு கெட்டுவதற்கு போனாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. வாழ்க்கை துணை உங்கள் மனமறிந்து நடப்பதால் இந்த நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாக இருக்கும். மகரம், உங்களுடைய திறமைகள், திட்டங்கள் எல்லாம் மதிக்கப்பட்டு அதனால் உங்களுக்கு பேரும் புகழும் உண்டாகும், பெருமை உண்டாகும். அதிகாரிகள் ஆதரவு நன்றாக இருக்கும். தந்தை போன்ற மூத்தோர்கள் வழிகாட்டுதல், ஆசீர்வாதங்களுக்கு உங்களை எப்பொழுதும் நல்வழிப்படுத்தும். குடும்பத்தில் பலரும் நினைவலாக பழையவற்றை பேசி மகிழ்வீர்கள். குழந்தைகள் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள். குழந்தைகள் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுவார்கள். விரும்பிய பணவரவு, எதிர்பார்த்த பணவரவு எல்லாம் வந்து சேரும். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். புதிய முதலீட்டாளர்கள், புதிய கூட்டாளிகள் வந்து சேர்வார்கள். நண்பர்களால் அனுகூலம், ஆதாயம் உண்டாகும். கணக்கு வழக்குகளை சரிவர செய்து ஆடிட்டிங்கை சிறப்பாக எதிர்கொள்வீர்கள். தேவையற்ற பயணங்கள் என்றாலும் பயணங்கள் தவிர்க்க முடியாததாக என்று இருக்கும். ஆகவே பயணங்களை தெரிவு செய்து எது உங்களுக்கு நன்மை தருமோ அந்த பயணங்களை என்று மேற்கொள்வது நல்லது. வாழ்க்கை துணையுடன் பிணங்கள் இல்லாதிருந்தால், பாசத்துடன் இருந்தால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள். மீனம், உங்களுடைய முயற்சிகள், வளர்ச்சிக்கு தேவையான மாற்றங்கள் எல்லாம் செயல்படுத்துவதில் விமர்சனங்கள், எதிர்ப்புகள் வந்தாலும் அதையெல்லாம் திறமையாக செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள். தொழிலில் உங்களுடைய நிர்வாக திறமை வெளிப்படும். தொழிலில் மாற்றங்களை செய்து வெற்றி பெறுவீர்கள். தொழிலில் துரிதமாக வேலை செய்து வெற்றி பெறுவீர்கள். பெண் ஊழியர்கள் உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாக இருப்பார்கள். தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது நல்லது. நண்பர்களின் செல்வாக்கு உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதரவாகவும் இருக்கும். குழந்தைகளுடைய திறமைகள், அவருடைய திட்டமிட்ட செயல்கள் உங்களுக்கு பேரும் புகழையும் பெற்றுத்தரும். மறைமுக எதிர்ப்புகள், பிரச்சனைகள், பணி சுமை, பணி அழுத்தம் இதெல்லாம் வரும். இருந்தாலும் அதையெல்லாம் சமாளித்து வெற்றி காண்பீர்கள். தாய்மாமன் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது நல்லது. வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் அவருடைய செல்வாக்கு உங்களுக்கு பேரும் புகழையும் பெற்றுத்தரும் என்பதால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள். இந்த நாள் மட்டும் இல்லாமல் எல்லா நாட்களும் இனிய நாளை அமைய என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு துணை புரிவதோடு ஆயுள், ஆரோக்கியம், அமைதி, சந்தோஷம், ஐஸ்வர்யம் போன்ற எல்லா செல்வங்களையும் தந்து காத்தருவாராக. வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன். அறம் செய்வோம், கர்மத்தின் வழி குறைப்போம். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற எங்களுடைய சேனலின் காணொளிகள் நீங்கள் தவறாது பார்க்க வேணும்னா சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் மறக்காமல் அழுத்துங்க. முருகாசரணம், கந்தாசரணம். எங்கும் மங்களம் உண்டாகட்டும். எங்களிடம் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் அன்பன் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதன். நன்றி, வணக்கம். ஓம் சம் சரவணபாய நமக.